விடுறா மச்சான், பார்த்துக்கலாம். துரை சார் வேலையை முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சொல்லு துரை. அண்ணே, ஒரு சின்ன பிரச்சனைண்ணே. என்ன? ஒரு பிளான் பண்ணோம். நம்ம பையன் ஒருத்தன் போலீஸில் மாட்டிக்கிட்டானே. போலீஸ்லையா? என்ன சொல்கிற? ஆமாண்ணே. இங்கே பாரு துரை, எதாக இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும். எங்கிட்ட எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இல்லைண்ணே, பிரச்சனை இல்லை, எதுவும் வராது. நான் பார்த்துக்கிறேண்ணே. என்கொயரின்னு ஏதாவது வந்தால் மேனேஜ் பண்ண சொல்லுங்கள். மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ம். என்ன ஏதாவது பிரச்சனையா? தம்பி, திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லி என் பொறுமையை சோதிக்காத. ஒழுங்காக உண்மையை சொல்லிடு. இல்லை போலீஸ்னால் யாருன்னு காட்ட வேண்டி வரும். சார், நீங்கள் எப்படி கேட்டாலும் எதுவும் தெரியாது. நீங்கள் தப்பான ஆளை பிடிச்சி வச்சுருக்கீங்க. குமார் சார், அவன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கான். அவனை வேறு மாதிரி தான் விசாரிக்கணும். டைம் ஆச்சு, நீங்கள் கிளம்புங்க. பரவாயில்ல சார், நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம். இல்லை, நீங்கள் காலைல வாங்க. போ போடா, பார்த்துக்கலாம். கவலைப்படாத, அவனை கேட்குற விதத்தில் கேட்டால் சொல்லிடுவேன். ஹலோ, நான் தான் அமுதன்ட்ட சொல்லி அமிச்சேனே மேட்ரு அளவுக்கு போகாதுன்னு. சொன்னார் சார். ரொம்ப கன்வின்ஸ் பண்ண பார்த்தாரு. பார்ட்டி தான் வேண்டான்னு சொல்கிறான்ல, பிடிவாத பிடிக்காது துரை, விட்டுரு. இல்லைண்ணே, இல்லைண்ணே, இன்னைக்கு முடிஞ்சிடும்ண்ணே. பிரச்சனை எதுவும் வராதுண்ணே. ஏய், விளக்கென்ன? எனக்கே விளக்கம் சொல்றியா? சொல்றத மட்டும் செய், அதான் உனக்கு நல்லது. சரி, அதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க சார். நான் சொல்கிறது கேளுங்க. மினிஸ்டர் ஆடிட்டிங் விஷயம்னு சொல்லிட்டு 2 நாள் வெளியூர் போயிடுங்க. 2 நாள் கழிச்சு நானே ஃபோன் பண்ணுறேன். ஏதாவது கூக்குமாக்கு வேலை பண்ணணும்னு நினச்ச. ஓகே சார், நான் கூப்பிட்றேன். அந்த குருமூர்த்தி நம்பர் சொல்லுங்கள். 2 நம்பர் இருக்குங்க சார், நோட் பண்ணிங்க. சொல்லுங்கள். 99427. குட் மார்னிங்ண்ணே. குட் மார்னிங் சார். குமார், பயங்கர கேடியாக இருக்கான்ப்பா. லா பாயிண்ட்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கான். ஒரு வார்த்தை வாயத்திறந்து சொல்லலையே. அவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. லா பாயிண்டா? சார், நீங்கள் என்ன சந்தேகத்தின் பேரில் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. மேலே கைப்பட்டுச்சு. நீங்கள் என்ன அடித்து துன்புறுத்தி கொலை முயற்சி பண்ணீங்கன்னு ஜட்ஜிக்கிட்ட சொல்லுவேன். இங்கே வச்சு அடித்தா தானே சார் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அவனை எங்களோட அனுப்பி வைங்க, நாங்கள் லாப்படி விசாரிக்கிறோம்.
போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இன்ட்ரோகேட் பண்ண தானே உன்னை கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். உன்னை போலீஸ் சந்தேகத்தின் குறியில் தான் கொண்டு போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சைடில் தப்பில்லைன்னு விட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நீ தான் ஏதோ பெங்களூர் போய் அப்ஸ்காண்ட் ஆகிட்டியாமே. என் ஃப்ரெண்டும் ஃபோனோட பெங்களூர் ஹைவேல போயிட்டுருக்கான். கரெக்டாக 20 நிமிஷத்தில் உன் சிம் கார்டை உடச்சி போட்டுருவான். போலீஸ் ரெக்கார்ட்ஸில் நீ பெங்களூரில் அப்ஸ்காண்ட் ஆனதாக மட்டும்தான் இருக்கும். புதைச்சு போட்டாலும் கேட்கறதுக்கு ஒருத்தன் வர மாட்டான். சொல்றா, என் ஃப்ரெண்டை யார் கொலை பண்ண சொன்னா? சொல்றா. என் ஃப்ரெண்டை ஏன்டா கொல்ல நினைக்கிறீங்க? என்னடா தெரியணும் உனக்கு? என்ன தெரியணும்? என் ஃப்ரெண்டை ஏன்டா கொல்லணும்னு நினைக்கிறீங்க? உன் ஃப்ரெண்டை கொண்டு எங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது? அப்படி அவன்கிட்ட என்னடா இருக்கு? டார்கெட்டே உன் ஃப்ரெண்டு கிடையாதுடா. அப்புறம் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காந்தி சிலை பக்கத்தில் ஒரு கலெக்டர் ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போனார், ஞாபகம் இருக்கா? அதே ஆக்சிடெண்ட்டில் அவர் கூடவே ஒரு தாசில்தார் செத்து போனார். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கலெக்டர் ஏன் செத்தார், எதுக்கு செத்தார், அவனாச்சும் கொன்னானான் தான் விசாரணை நடந்துட்டுருக்கே தவிர அந்த தாசில்தார் ஏன் செத்தாருன்னு எவனாவது யோசிச்சிங்களடா? எங்கள் டார்கெட்டே அந்த தாசில்தார் தான்டா. டேய், எங்கள் பிளானே எப்பவும் போலீஸ் வியூகத்தை விட மேலே இருக்கும்டா. தெரியும், எங்கள் டார்கெட் உன் ஃப்ரெண்டு கிடையாது. அப்புறம் உன் தங்கச்சி. புரியல? உன் தங்கச்சிடா. என்ன சொல்ற? என் தங்கச்சி என்ன பண்ணா? டேய், அவளுக்கு உங்களுக்கு என்னடா வரும்? டேய், உன் தங்கச்சியோட வேல்யூ என்ன தெரியுமா உனக்கு? 50 கோடி. 50 கோடிடா. 5க்கும் 10க்குமே கொலை பண்ணுறவங்க நாங்கள். 50 கோடி விட்டுருவோமா? அன்னைக்கு நைட்டு மட்டும் நீ உன் தங்கச்சியை கூட்டிட்டு வராம உன் ஃப்ரெண்டு வந்திருந்தான், அவங்க 2 பேரும் அன்னைக்கே செத்துருப்பாங்க. நீ வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்ட. என் தங்கச்சி கொண்டா யாரும் 50 கோடி கொடுக்குறாங்க? என் தங்கச்சி கொண்டா யாரும் 50 கோடி கொடுக்குறாங்க? தெரிஞ்சுக்கிட்டு நான் கலட்டவா போற? ஆல்ரெடி உன் தங்கச்சிக்கும் ஃப்ரெண்டுக்கும் தேதி குறிச்சாச்சு. இன்னைக்கு அவங்க 2 பேரும் சாவ போறாங்க. முடிஞ்சா போய் காப்பாத்திக்கோ. ஹலோ அம்மா, அம்மா திருப்பி அடிக்கிறம்மா. டேய், உன் தங்கச்சியும் மகேஷும் இன்னைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களா? அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சு நீ நீ குடுமா, நான் பேசுறேன். நீ ஜெயில வந்துட்டானா? என்னமா சொல்ற? குமாரண்ணே, நான் காயத்ரி பேசுறேனே. கௌசல்யா சொன்னா மகேஷ் அண்ணன் ஜாமீன்ல ரிலீஸ் ஆகி வந்துருச்சான். அனு மகேஷ் அண்ணனும் இன்னைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களானே. ரெஜிஸ்டர் மேரேஜா? எங்கக்கா? சைதாப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல. நான் பாத்துக்கிறேன்க்கா. டேய், எதுக்கு எமோஷனல் ஆகிற? பயப்படாத. உன் தங்கச்சிக்கு ரெஜிஸ்டர் மேலாம் நடக்காது. அதுக்குள்ள எங்கள் அண்ணா அவங்க 2 பேரும் தூக்கிடுவார். போடா போ.